வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டில் லாகின் பண்ண உடனே ஒரு ஏரோப்ளேன் காக்பிட்டில் போய் உட்காந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்களாங்க. பயப்படாதீங்க. என்னுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே ஏரோப்ளேனை ஆட்டோ பைலட்டில் எப்படி ஓட்டலாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹலோ டெக் பைல்ஸ், நான் உங்கள் ரத்னவேல். வெல்கம் பேக் டு அவர் வேர்ட்பிரஸ் சீரீஸ். இந்த வீடியோவில் வேர்ட்பிரஸ் டேஷ்போர்ட் அண்ட் கீ ஃபீச்சர்ஸ் அதோட ஃபுல் வாக் த்ரூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். முதல்ல வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டுக்குள்ளே எப்படி லாகின் ஆகலான்னு பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரீ ஹோஸ்டிங்காக அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு வெல்கம் இமெயில் வந்திருக்கும். அந்த வெல்கம் இமெயிலில் 2 லிங்க் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டோடைய லிங்க், ரெண்டாவது லிங்க் அந்த வெப்சைட்டோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேனலோடைய லிங்க். நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது உங்களுடைய அட்மின் பேனலில் கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ள யூசர் நேம் அண்ட் லாகின் கேட்கும். உங்கள் இமெயிலில் யூசர் அண்ட் லாகின் கொடுத்துருப்போம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டுக்குள்ளே நீங்கள் லாகின் ஆகிட்டீங்க. ஓகே, டேஷ்போர்டில் மெயின் செக்ஷன்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. டேஷ்போர்ட் ஹோம் இப்படி தாங்க இருக்கும். இந்த ஹோமில் உள்ளே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு செக்ஷன், ரைட் சைடில் ஒரு செக்ஷன் நீங்கள் பார்க்கலாம். ரைட் சைடில் வந்து டேஷ்போர்டுடைய ஹோம், அதாவது உங்களுடைய குயிக் சைட் ஓவர் வியூ இருக்கும், ரீசெண்ட் ஆக்டிவிட்டி இதில் இருக்கும். அதுக்கப்புறம் வேர்ட்பிரஸுடைய நியூஸ் அப்டேட்ஸ்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மெனு மாதிரி லைனாக இருக்கு இல்லையா, இந்த லெஃப்ட் சைடில் போஸ்ட்டு, மீடியா. அதனால் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஆர்டிகல் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது மூலமாக போஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். இந்த செக்ஷன் மூலமாக அதெல்லாம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மீடியான்றது என்னென்னா ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லை பிடிஎஃப் ஃபைல்ஸு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மீடியா ஃபைல்ஸ்லாம் அப்லோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது மூலமாக நீங்கள் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சைட்டில். அடுத்தது பேஜஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன். இப்போ உங்கள் வெப்சைட்டில் வந்து ஹோம் பேஜ், அபவுட் அஸ், அப்புறமா கான்டாக்ட் அஸ், இந்த மாதிரி பேஜ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த செக்ஷன் தான் யூஸ் ஆக போகுது. மோஸ்ட்லி ஸ்டாட்டிக் பேஜஸும் க்ரியேட் பண்ணலாம் நீங்கள், இல்லை டைனமிக்காகவும் பண்ணலாம். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது காமெண்ட்ஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட்டுக்கு வந்து யாருன்னா கமெண்ட் பண்ணாங்கன்னா, நீங்கள் போடுற டைனமிக்காக போடுற கண்டென்ட்டுக்கு யாருன்னா கமெண்ட் பண்ணாங்கன்னா அது இங்கே வந்து பார்க்கலாம் டைரெக்டாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ். இது வந்து டிசைனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்ஷன். ஏன்னா இந்த அப்பியரன்ஸ்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தீமை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, அந்த தீமை கஸ்டமைசேஷன் எப்படி பண்ண போகிறீங்க, அது இல்லாமல் உள்ள கலர்ஸ், ஃபாண்ட்ஸ்ன்னு நிறைய விஷயம் இருக்குது. விட்ஜெட்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய டாபிக். அப்பியரன்ஸ் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ப்ளக்இன்ஸ், இதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட். ப்ளக்இன்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்க போகுதுன்ற விஷயத்தை பற்றி சொல்லக்கூடிய விஷயம். இதில் நியூவாக ஒரு ப்ளக்இன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ப்ளக்இன்ஸ்குள்ளே கஸ்டமைசேஷன் நிறைய பண்ணலாம். இது ரொம்ப பெரிய டாபிக், இது நம்மளை பார்க்கலாம். அடுத்தது யூசர்ஸ். உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ஒரே யூசர்ஸ். ஆனால் டைனமிக் வெப்சைட்னு வரும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக உங்கள் வெப்சைட்டை பார்க்கலாம். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜ்டு ப்ரௌசிங் கொடுக்கலாம் நீங்கள், சிலருக்கு ரீட் ஒன்லி கண்டென்ட் மட்டும் கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டுடைய யூசர்ஸ் லிஸ்ட்டு இது மூலமாக மேனேஜ் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது. இந்த செட்டிங்ஸில் வந்து உங்களுடைய வெப்சைட்டுடைய டைட்டில், அப்புறமா பர்மனெண்ட் லிங்க்னு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் சொல்லியிருந்தேன். அந்த பர்மனெண்ட் லிங்க் எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம். அப்புறமா ஜென்ரல் செட்டிங்ஸ் லைக் உங்களுடைய டைமிங், எந்த ஜியோகிராஃபியில் வரீங்க, அப்புறமா என்னென்ன மாதிரியான டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணணும், அந்த செட்டிங்ஸ்லாம் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த டேஷ்போர்டுடைய ஓவரால் செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வேர்ட்பிரஸ் உங்களுக்கு ஒரு குழந்தை மாதிரிங்க. அழகாக அந்த குழந்தையோட விளையாடி நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்ய வைக்கலாம். டேஷ்போர்டில் இருக்க இந்த செக்ஷன்ஸ், அதோடைய சப்செக்ஷன்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஏரோப்ளைனை ஆட்டோ பைலட்டில் போட்டால் மாதிரி ஈஸியாக நீங்கள் ட்ரைவ் பண்ணலாங்க. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. டேஷ்போர்டை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்சனலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் மேலே வந்து ஒரு ஆப்ஷன் என்னென்னா, டேஷ்போர்ட் மேலே இருந்து ஸ்க்ரீன் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே அதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் எனேபிள்டாக இருக்கும் டிஃபால்ட்டாக. இதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை மட்டும் எனேபிள் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா WP ஃபார்ம்ஸ்ன்னு ஒரு டிஃபால்ட்டாக ஒன்று எனேபிள் ஆகிருக்கு. எனக்கு அந்த ஃபார்ம்ஸ் தேவையில்லை, யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னா அதை நான் டிசேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எதெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. சரிங்க. அடுத்தது
சேஞ்ச் அட்மின் ப்ரொஃபைல் டீடைல்ஸ். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த யூசர்ஸ் மெனுக்குள்ளே ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா அந்த ப்ரொஃபைலில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ், சைட் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். உங்களுடைய நேம், அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு நேம், அப்புறமா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஃபர்கெட் பாஸ்வேர்டுனா நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரும் அப்டேட் பண்ணிக்கோங்க. நியூ பாஸ்வேர்டு என்னன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செட் டைட்டில் அண்ட் டேக்லைன் ஃபார் யுவர் வெப்சைட். உங்களுடைய வெப்சைட்டுக்கு ஒரு டைட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. அது ஓப்பன் பண்ண உடனே சைட் டைட்டில் டிஃபால்ட்டாக மை பிளாக்னு இருக்கும். இதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய வெப்சைட்டுக்கு ஒரு டைட்டில் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். அடுத்தது டேக்லைன், வெப்சைட்டுக்கு ஒரு டேக்லைன், அதுவும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். சைட் ஐக்கானுன்றது ஒரு சின்னதாக ஒரு எல்லா ப்ரௌசர்லையும் பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைட் ஐக்கான் சின்னதாக தெரியும் ஒரு கலர்ஃபுல்லாக. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சைட் ஐக்கான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா டிஃபால்ட்டாக விட்டுருங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது கஸ்டமைஸ் பர்மனன்ட் லிங்க்ஸ். அதாவது எஸ்சிஓ ஃப்ரெண்ட்லியாக உங்களுடைய வெப்சைட் லிங்க்ஸ் எல்லாம் இருக்கணும்னா இந்த பர்மனன்ட் லிங்க்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது பெட்டர். இதை பற்றி உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் லேர்னிங்காக தான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை விட்டுருங்க. பர்மனன்ட் லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிங்க் உங்களுடைய வெப்சைட்லேயும் ஷுட் ஹாவ் யுவர் வெப்சைட் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃபோட்டோகிராஃபர்னா myphotography.com/photo gallery photo-my work இந்த மாதிரி பர்மனன்ட் லிங்க்ஸ்லாம் நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் செட் பண்ணுற லிங்க்ஸை பேஸ் பண்ணி தான் அதோடைய சப் லிங்க்ஸ்லாம் டைனமிக்காக கிரியேட் ஆகிட்டு வரும். ஸோ டேஷ்போர்டுக்கு இப்போ பர்சனல் டச் கொடுத்துட்டீங்க. நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா அதில் டிஃபால்ட்டாக ஒரு சில ஆப்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஸை வச்சே நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குங்களா? இல்லை. உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லை? அந்த மாதிரி தான் ப்ளக்இன்ஸ் அண்ட் தீம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ப்ளக்இன்ஸ் வேணும், எந்த தீம் வேணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணி அதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். லெட்ஸ் கெட் இன் டு த நெக்ஸ்ட் செக்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தீம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்க்கலாம். டேஷ்போர்டுக்குள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்டுடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அப்பியரன்ஸ் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு உங்கள் ஸ்க்ரீனில் நிறைய தீம்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஒரு 4-5 தீம்ஸ் டிஃபால்ட்டாக காட்டும். அதில் எந்த தீம் நீங்கள் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்றது ஹைலைட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த தீம் உங்களுக்கு பிடிக்கல, வேறு ஒரு தீமுக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற லிஸ்டட் தீம்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு புதுசாக ஒரு தீமை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், தேர் ஆர் thousands of themes available for free. Let's see what are the themes that fits to my requirement. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஒரு ஆட் நியூ தீம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே உங்களுடைய மெனு ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா thousands of themes listed. நான் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்காக எனக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோகிராஃபி தீம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு சில தீம்ஸ்லாம் லிஸ்ட் ஆகிருக்கு. அதில் எனக்கு ஒரு செகண்ட் தீம் பிடிச்சிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் ப்ரிவியூன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிவியூ பண்ணணும்னா ப்ரிவியூ கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு ப்ரிவியூ காட்டும். ஓகேனா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் கொடுத்த உடனே அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஆக்டிவேட்டுன்னு இன்னொரு பட்டன் வரும். ஸோ நான் வந்து ஆக்டிவேட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போது ஆக்டிவேட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் பேக்எண்டுடைய லுக் அண்ட் ஃபீல், ஃப்ரண்ட் எண்டுடைய லுக் அண்ட் ஃபீல் எல்லாம் மாறிடுங்க. லைவாக நீங்கள் ஒரு தீமே மாற்றிருக்கீங்க. இப்போ தீமை மாற்றினதுக்கு அப்புறமா அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. உங்களுக்கு முதல்ல வந்திருந்த இமெயிலில் வெப்சைட் லிங்க் ஃபஸ்ட்டு வந்திருக்கு இல்லையா, அந்த வெப்சைட் லிங்கை தனியாக ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா பழைய வெப்சைட்டுடைய தீம் போயிட்டு புது தீம் அப்ளை ஆகிருக்கும். உங்களுடைய கலர்ஸ், உங்களுடைய தீம், ஃபோட்டோகிராஃபி எல்லாமே அதில் லிஸ்ட் ஆகிருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ப்ளக்இன் எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். திருப்பி டேஷ்போர்டுக்கு போயிடுங்க. டேஷ்போர்டில் லெஃப்ட் சைடில் ப்ளக்இன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ப்ளக்இனை கிளிக் பண்ண உடனே டிஃபால்ட்டாக என்னென்ன ப்ளக்இன்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஓகே, அதெல்லாம் எதுவும் டச் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு ஆட் நியூ ப்ளக்இன் அப்படின்ற ஒரு மேலே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி தீம் உள்ளே போய் தீம் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் ப்ளக்இனுக்குள்ளே ஒரு விண்டோக்குள்ளே அவைலபிள் ப்ளக்இன்ஸ், ஃப்ரீ ப்ளக்இன்ஸ், பெய்ட் ப்ளக்இன்ஸ் எல்லாமே காட்டும்.
அப்படியா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கான்டாக்ட் ஃபார்ம் அதுக்கு தேவையான பிளகின் ஒன்று சர்ச் பண்ணுறேன் நான் இப்போ. கான்டாக்ட் ஃபார்ம், இது நீங்கள் கான்டாக்ட் ஃபார்ம் அப்படின்ற சர்ச் கீவேர்டு கொடுத்துட்டு என்டர் பண்ண உடனே உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பிளகின்ஸ்லாம் லிஸ்ட் ஆகும். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஃபார்ம் 7 அப்படின்ற பிளகின் காட்டுது. எனக்கு அந்த பிளகின் தெரியும் ஏற்கனவே. அண்ட் அதோடைய 5 ஸ்டார் ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார் வாங்கியிருக்கு. 10+ மில்லியன் ஆக்டிவ் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க. தட் கிவ்ஸ் மீ மோர் கான்ஃபிடன்ஸ் தட் திஸ் இஸ் அ டெஸ்டட் பிளகின். ஸோ நான் அதை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இப்போது இன்ஸ்டால் நவ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டேன். அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் சுத்தம் இன்ஸ்டாலிங்னு. கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இன்ஸ்டால்டுன்னு ஒரு க்ரீன் டிக் மார்க் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா அந்த இன்ஸ்டால் நவ் பட்டன் வந்து ஆக்டிவேட் பட்டனாக மாறிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் மட்டும் பண்ண பத்தாதுங்க, இன்ஸ்டால் பண்ண உடனே ஆக்டிவேட்டும் பண்ணணும். அப்போ தான் அந்த பிளகின் ஒர்க் ஆகும். நான் ஆக்டிவேட் கொடுத்துட்டேன். ஆக்டிவேட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஆக்டிவேட்டட்னு வரும். பார்க்கலாம். எஸ், பிளகின் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுடைய அந்த பிளகின் பேஜில் போயிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஃபார்ம் 7 வந்துடுச்சு இப்போ. ஓகே, வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அடுத்து வரப்போகிற வீடியோஸ்லாம் நம்ம அதை பற்றி நிறைய பேசலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கொஸ்டின்ஸ்லாம் கமெண்ட்டில் போடுங்க. ஐ ஹோப் யூ லேர்ன் சம்திங் நியூ டுடே. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், குட் பை.